மன்மத லீலையை வென்றாருண்டோ. மனுஷனுக்கு பித்தோ வாந்தி பேதி எது வேணா வரலாம், வெளியே தெரியாம மறைச்சிடலாம். ஆனா நர ஒண்ணுதான் வந்துட்டா மறைக்கவே முடியறதில்ல. ஏய் சரசே, வந்துட்டாங்க. கோபக்கார மனுஷனாச்சு, என்ன சொல்ல போறாரோ. என்ன ஆடி ஆசி வந்துட்டு இருக்க? வண்டி மே எடுத்து வந்தியா? ஏய் எப்படியா இருக்கு? ஜூ பாருங்க, ஜூ பாருங்க. வயசான மாதிரி தெரியல. தெரியலீங்க, சத்தியமா தெரியலீங்க. எதே? சத்தியமா தெரியலீங்க. என்ன கருப்படிச்சு மறைக்கிறானேன்னு பாக்குறியா? இதத்தான் டவுன் பக்கத்துல டைங்கிறானுங்க, நாம மையங்கிறோம். ஆனா மொத்தத்துல ரெண்டுமே பொய்யே. என்னடே சிரிச்சுனுங்க. சாப்பாடு ரெடியா? நேத்தே ரெடிங்க. நேத்தே ரெடியா? ஏய் என்னடே சாப்பாடு கொண்டு வர சொன்னா சட்டி எடுத்து வரேன், பிச்சை எடுக்க சொல்றியா? கம்மஞ்சோத்துல மோர் ஊத்தி கரைச்சு வச்சிருந்தங்க, கரைச்சுக்கிறதுக்கு பச்சை மிளகாய்ங்க. அந்த ராஸ்கல் இன்னும் பழசருக்கு சாமான கொண்டு வரலையா? இல்லைங்க. என்னடி இந்த வீச்சம் வீசுது? அதான் நேத்தே ரெடின்னு சொன்னேன் இல்ல நானு. பழைய கம்மங்கஞ்சி எல்லாம் குடிக்கிறதுக்கு உங்க வீட்டுல கட்டி கிடக்குற எருமை மாடு நினைச்சேனே. நான் எப்படிங்க சொல்றது? அத நான் எப்படிங்க சொல்றது? அத்தனை உதச்சேன், கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி வருதா உனக்கு? பாலகி போச்சு. பாலகி போச்சுன்னு மகளே. தம்பி, ஐயா, ஏ ராசா, ஏ தம்பி, எப்படியா இருக்க? சாப்பிட்டு போய் அக்காளுக்கு சாமா வாங்கியதியா? என்ன இப்படி கருத்து போயிட்ட? ஆட்டா நல்லா இருக்கா? மகளே, நான் நல்லா இருக்கேன். டா ஒண்ணே இருக்கடா, நீ வாயை பத்து. ஆன மக. சரிங்க, சரிங்க. போ. சரிங்க. அவன் அமெரிக்கால இருந்து வந்தானா? விட்டு ஆறு தேடு போட்டுருக்க. யோ, நீ இருக்கே வந்த? தலைய பாரு, குருவி கூடு மாதிரி. விட்டா 50 குருவி குஞ்சு ஒரு குடும்பம் எடுத்து போட்டுருக்க. மருமகனே, இது குருவி கூடு இல்ல. பின்ன இங்க பாருங்க, சுருட்டு சுருட்டு கூடு. ஏன் செருப்பு எடுத்து உள்ள சொருகிய? வச்சு பார்த்து நுழையல. அச்சே, என்னையா அதெல்லாம்? புளி மாமா, மிளகாத்த இது தட்டை பேர் மச்ச பேர் குழம்பு வைக்க. என்னையா விபூதி போட்ட மாதிரி எத்தனோடு வாங்கிட்டு வந்திருக்க? அது வந்து தம்பிக்கு படிப்பு செலவுக்கு 500 ரூபாய் பணம் அனுப்பிச்சேன். அதான் கொஞ்சம். அவன் படிச்சு கழிச்சு என்னடி பண்ண போறான்? வாங்கின பட்டத்தை மரத்தடியில் வச்சுட்டு மரம் ஏற போறேன். ஏடே, நான் படிச்சனா? எங்கீங்க? ஆனா ஊருக்குள்ள நடந்து போனா எனக்கு என்ன மரியாதை? படிச்ச மரியாதை வருமா? மரியாதை எல்லாம் பொறப்புலயே வரணும். புரியுதா? சொல்ல அவனுக்கிட்ட. படிச்சானுங்களா கிழிச்சானுங்க. போச்சு அந்த பக்கம். அவங்க அப்பவே போயிட்டாங்கல்ல. போயிட்டா மாப்பிள மாப்பிள. என்ன மாப்பிள, நான் ஒரு வேடிக்கை சொன்னா போசுக்கு கிளம்பிட்டீங்க. கொண்டா நீ. இல்ல அடுத்த வாரம் நிறைய சேர்த்து வாங்கிட்டு வரேன். இருக்கட்டும் மாப்பிள, கொஞ்சம் கூட குறைய என்னப்பா, கார கம்மியா சாப்பிட்டு விடுங்க மாமா. ஏய் இப்படில மாப்பிள, எதுக்கு வேஷ்டி மடிச்சு கட்டுறீங்க? ஏயா குடிக்கிறது மாமியார் வீட்டு கஞ்சி, இதுல மப்பா. எங்க வீட்டுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு நுழைஞ்ச கலவாணி தனம் பண்ணி எங்க அக்கா கையை பிடிச்சி கல்யாணத்தை பண்ணிவிட்ட. தம்பி, அன்னைக்கு போனதாயா என் சந்தோஷம். எதுக்கு நீ அழுகுற? சுமாரு என்ன கேட்கறதுக்கு ஆள் நினைச்சாரா? எங்க அக்காவை பத்தி இனிமே ஏதாவது ஏடக்கூடமா பேசின வாயை திறக்க மாட்டோம் மாப்பிள, வச்சுட்டேன். இந்த குசும்பு கொண்டு ஐயா நிறுத்து. என்ன ஏன் முன்னாடியே அடிக்க போறேன்? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் புருஷன் இல்ல. புருஷனை விட்டு கொடுக்க மாட்டியா? இந்தா நல்லா சுட சுட வடிச்சு கொட்டு. அது சரி, நெல்லரிசி வாங்கி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா தின்னு கொழுப்பு ஏறட்டும். சின்ன தம்பி வந்துட்டான். என் மகன் வந்துட்டான். நீ படுத்து சொல்ற. டேய் வா வா பாத்து வா. டிரைவர் என்ன நிறுத்து. தம்பி தம்பி. அண்ணே, சித்தப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. எப்படி பாருங்க? நல்லா இருக்கண்ணே. முகத்தை கூட முழுசா காட்டாம மூடிட்டு இருக்கிற. என்ன எப்படி அடிச்சுக்கிட்ட? யாரு நானா? ரூபாய் அனுப்பிச்சிருந்தேன், ஒழுங்கா கிடைச்சா? நல்லா தானே இருக்கேன். நீ எப்பவுமே இப்படிதான் சொல்லுவ. ஐயா பவுண்டராஜ், உன் கூட தானே என் மகனை டவுனுக்கு படிக்கணும். நீ மட்டும் வந்திருக்க, அவனை காணோம். ஏய் டாடி, இவ்வளவு பெரிய பாடி இங்க நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? அட பேதில போவானே. பெத்த அப்ப நான் இங்க நிக்க, நீ என்ன பாக்காத போல நிக்க. நிக்க வைக்க பிக்க வடக்க தெக்க என்ன வில்லேஜ் லாங்குவேஜ் பா இது? வந்த உடனே how do you do son, how are you, how is the journey அப்படி காதுல இங்கிலீஷ் தேன் பாயும் நினைச்சேன். பாய மாட்டேங்குதே. அது சரி, ஊர் பேரே சவக்காடு சுடுகாடு தானே வச்சிருக்கீங்க. இது என்னது டாப்ல? இது என்ன குப்பை கூட? இது என்ன ஹேர் ஸ்டைல்? எத்தனை வாட்டி லெட்டர் போட்ட இந்த தேன் கூட்ட கட் பண்ணு. இந்த பாரு பீதி கூட்ட விளக்கு மாத்திர மூக்கடியில தொய்க வச்சுக்கிட்டு கேட்டா மீசைக்கிற. ஐயோ அண்ணே, இதெல்லாம் நீ கேக்குறது. அது சரி, இங்கேயே இப்படிதானே இருக்குது.
இங்க வளர்ந்து கிடக்குது, அங்க மொத்தமா டிராக்டர் வச்சு உழுது வச்சிருக்காங்க. உண்மையான அழகான லேட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் எது தெரியுமா? இதான் 500 ரூபாய் கட்டிங், 200 ரூபாய் டிப்ஸ். ஏன் டாடி இந்த குழு குறுக்குற? என்ன அப்பா ஐயா ஏன்ல அழுகுற? உன்னை நிம்மதியா விட்டுட்டு பட்டணத்துக்கு போறது வருத்தமா இருக்குப்பா. நீ எங்கல போற? டவுனுக்கு படிக்கத்தானே போற? சரி அலாதல ஏப்பா டூரிங் டாக்கீஸ்ல வெட்டு படம் போடுறாங்கல்ல, அத போய் பார்த்துட்டு போலீஸ்ல மாட்டிக்காதப்பா. மாட்ட மாட்டப்பா. அப்புறம் தண்ணி அடிச்சிட்டு அம்மாவை போட்டு அடிக்காதப்பா. சரிப்பா. அம்மா அடிச்சுட்டு அப்புறமா போய் தண்ணியை போட்டுக்கப்பா. அப்படி செய்யறப்பா. ஐயா டவுனுக்கு படிக்க போற, அங்க இருக்கிறவங்க எல்லாம் கெடுத்து விடுவாங்களாம். அவன் சொல்லுதான் இவன் சொல்லுதான்னு நம்ம பரம்பரை குடும்பம் எடுத்துறத பார்த்து இவ குத்த பயிரு. பாத்து பாப்பா. ஐயா இங்க வையா. எனக்கு ஒரு வாட்டி ஏழையில அந்த கல்லு கூவ அப்படிலாம் வளர்த்த நம்ம பரம்பரை குடும்பம் எங்கல சாப். உனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருந்தா எனக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்காதா? உன் பிளாஷ்பேக்க கேட்டேன்ல, இப்ப ஏன் பிளாஷ்பேக் நீ கேளு. இன்னைக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சா ரொம்ப டஃப்பா இருக்கும் போல இருக்கடா. விட்டு கூட அடிக்க முடியாது போல இருக்கு மச்சான். ஆமா, இந்த எக்ஸாமினர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா. அட ஆமாடா மச்சான், ஃபிகருக்கு ஷூ எல்லாம் கழட்டி பாக்குறானாடா. பிட்டு கிட்டு உள்ள வச்சு கொண்டு வராங்களா என்னமோன்னு. பிட்டு எப்படி கொண்டு வரனே தெரியலையேடா. a plus b the whole square is equal to a square plus b square minus 2ab. ஏ வீரமணி என்னங்கள இங்க வாடா. போங்கல, உங்களோட எல்லாம் சேர கூடாதுல, வெள்ளை பீடி பிடிக்கிற பசங்களா. சேர்ந்தா நான் படிச்சு வச்சதெல்லாம் மறந்துடுவேன்னு எங்க ஐயா சொல்லிருக்காருல. படிச்செல்லாம் எங்கடா வச்சிருக்க? இங்கதான் வச்சிருக்கேன், வேற எங்கனா வைப்பாங்க. நாங்களும் அங்கதான் வைக்கணும். திரும்பிட்டேன். இந்த வண்டி நல்லா இருக்கா பாரு. ஏதா திருட்டு வண்டியா? எங்க இருக்கிற வண்டிங்க? ஏன் சீட்டு நட்டு விடுதீங்க? ஏதோ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேல? ஏதோ சொல்லி தொலைங்க செத்த சவங்களா. எப்பா அப்படி என் குடுமையில இருந்து பிட் அடிச்சவனெல்லாம் பாஸ் ஆயிட்டான். ஆனா குடுமி வச்ச நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த குப்பையை கழட்டி தூரத்துக்கு போடு, இந்த 2 விளக்கு மாத்தையும் கழட்டி வீதியில போடு. தெய்வ குத்த மச்சிலே. நீ குசும பண்ணிட்டு தெய்வத்தை சொல்லு. தம்பி பொறுத்தால உட்காரல. அண்ணன் பின்னால உட்கார சொல்றாரு. பின்னாடி பிடிக்கலன்னா முன்னாடி உட்காரு. வீட்டுக்கு போனா 2 நாளைக்கு வெளியே வர முடியாது. நாகமணி அண்ணன் கூட வருவான், பார்த்து வரல. நான் எப்படியாவது அவளை பாக்கணும்டா. இப்ப பாரு, போய் பாரு. இன்னும் மேறல. அந்த ஏறியாச்சு. இதோ ஏறிட்டானே. தம்பி ஏறி உட்கார்ந்தாரு, நீங்க திரும்பி பார்க்காம போங்க. டேய் என்னடா இது? ஆமா எந்திரடா. பின்ன உன் ஆளை நீ பார்க்க வேண்டாமா? நீ லெஃப்ட்ல பாரு, ரைட்ல பாரு. டேய் நில்லுடா, நான் வரேன். சரி வா. வீரப்பனை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல இருக்கு, இவளை கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஐடியா, நல்ல உயரமான இடத்துல இருந்து எக்கோ கொடுத்து நான் கூப்பிட்டு பாக்குறேன் பாரு. நாகமணி நாகமணி சீக்கிரம் தண்ணி எடுத்து வாடி. டேய் நம்ம நாகமணியாடா இது. டேய் என்னடா அதுக்குள்ள ஃப்ரீஸ் ஆயிட்டானே. சரி டீசெண்டா ஒதுங்கிக்கலாம். வாடி குடிச்சிட்டு போடா. ஏய் பவுண்டர்ஸ் வந்திருக்கடி. குடு இந்த குடத்தை பிடிங்கடி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பவுண்டர்ஸ் 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 என்ன அப்படியே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? அடேங்க அப்பா, ஆளும் மீசையும் நிறமும் அப்படியே வெள்ளைக்காரதர மாதிரி ஆயிட்ட. அவன் சொன்னது கரெக்டா? இவளும் அவன் மேல ஒரு மூடாத்தான் இருக்கிறா. அது சரி, ஊர்ல இருந்து எப்ப வந்த? இப்பதான் வந்த நாகமணி. வீட்டு கூட போல, நேர உன்னை பார்க்கத்தான் வந்தேன். இவனும் பக்குவமா தான் ஆரம்பிக்கிறான். ஏது போற போக்க பார்த்தா வீட்டுக்கே பிள்ளை குட்டிகளோட வந்து சேருவாங்க போல இருக்கு. எலை ஓசிலியா மேட்னி காட்டிடாதீங்கடா, இங்க ஒருத்த நிக்கிறேன்டா. நீ நல்லா இருக்கே நாகமணி. நான் எப்படி இருக்கேன் நீயே பார்த்து சொல்ல. அழகதான் இருக்க. ஊம மாதிரி இருந்தா இப்படி பூந்து விளையாடுறானே. நம்மளும் காலேஜ்ல படிச்சோம், என்ன பிரயோஜனம்? நம்ம கிட்ட வர்றவளுக்கெல்லாம் 1 ஹவருக்கு 500 ரூபாய்ல கேக்குறாளுங்க. ஏதோ எதுவும் வாங்காம தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம்டாப்பா. ஆமா, நீ நீ என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கிய? மறக்கவா முடியும்? சின்ன வயசுல நாம 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்கோம். அப்பெல்லாம் நீ எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்க? பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுத்தேன், முறுக்கு வாங்கி கொடுத்தேன், ஜவ மிட்டாய் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் அச்சு வெல்லம் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் வாங்கி கொடுத்த உடனே நான் மறக்க முடியுமா? அது சரி, இப்ப ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஐயே, வாட்ச் வாங்கிட்டு வந்தியா, நெக்லஸ் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்பான்னு பார்த்தா பஞ்சு மிட்டாய், அச்சு வெல்லம், முறுக்கா. இது ஏதோ பெட்டிக்கடை ரேஞ்ச் மாதிரி தெரியுதே, லவ் மாதிரி தெரியலையே. என்னது
ஒண்ணுமே வாங்கிட்டு வரலையா? இல்ல நாகமணி, நான் வந்த அவசரத்துல உன்கிட்ட பேச மாட்டேன், போடா. நாகமணி ஐயோ ஐயோ, எப்படிடா இப்படி டிசைனா கட்டுறீங்க? பார்க்க போனவன் ஒருத்தன், அவன் இங்க பதுமானமா நின்னுகிட்டு இருக்கிறான். கூட துணைக்கு போனவன் இப்படி கட்டி வச்சு கும்புறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கிராமத்துல தூண் வச்சு வீடு கட்டுறது இதுக்குதாடா? இந்த நாட்டுல தியாகிகளுக்கு கிடைக்கிற மரியாதை இதுதானாடா? என்ன ஏஜ் தம்பி எங்கல கூட்டு போன? நான் எங்க கூட்டு போனேன், அவன் தான் என்னைய கூட்டு போனான். ஓஹோ, எங்க கூட்டு போனார் அவரு? அத சொன்னா உதப்பான். இப்ப சொல்லல, நான் உன்னை உதப்பேன். பிக் மம்மி, இதுக்கு மேம் என்ன? பெரியாத்தான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அப்பா டாடி டாடி. ஏல, நான் எங்களை தாடி வச்சிருக்கேன், மீசில வச்சிருக்கேன். ஐயோ, சினியா, என்ன பாத்துட்டு சும்மா நிக்க? இவன் என்ன பண்ணலாம்? எப்ப இவன் குடுமி எடுத்தானோ இவன் எனக்கு மகனும் இல்ல அப்பனும் இல்ல. இப்பயே ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. என்னன்னு? நீ வேற மாதிரி இருக்கியா, நான் வேற மாதிரி இருக்கணும். எழுத்து பேசிட்டு ஆத்தா அவுத்தோட சொல்லு ஆத்தா. ஐயா, என்னய்யா ஊர்ல இருந்து வந்தது வராதமா பிள்ளைய போய் கட்டி வச்சுக்கிட்டு நீ வாங்கிட்டு அப்பா சொல்றல போ. சுத்தணும்.